நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு இராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சீன இராணுவம் தான். அது மாடர்னைசேஷனாக இருக்கட்டும், இராணுவ வலிமையாகட்டும், இராணுவ கட்டமைப்பினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இப்படி எல்லா விதத்திலையும் அமெரிக்காவுக்கு இணையாக தாங்கள் உருவெடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளை தன்னுடைய மிலிட்ரி பவரால் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற சீன இராணுவத்தில் கரையான் அரிப்பு போல பல பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீன இராணுவத்தினுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய 2 இராணுவ அதிகாரிகள், ஒன்று ஷாங் யூஷியா, இன்னொன்று லியூ ஜென்ஹெலி, இவங்க 2 பேர் மேலேயும் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவங்க 2 பேரையும் கைது பண்ணி சீன பாதுகாப்புத்துறை விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. இவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரும். அதுக்கு பிறகு இவங்க எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க 2 பேருமே சீன இராணுவ கமிஷனுடைய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க. குறிப்பாக இந்த ஷாங் யூஷியா அப்படிங்கிறது சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அடுத்த இடத்துல சீன இராணுவ கமிஷனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவர். அதாவது சீனாவில் இராணுவ யூனிஃபார்ம் போட்டவங்களில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் இவர் தான். இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங் இராணுவ யூனிஃபார்ம் அணிந்திருக்க மாட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த அளவிற்கு மிக வலிமையானவர். அதிபர் ஷி ஜின்பிங்கருடைய நெருங்கிய நண்பர் இவர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மேலே வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு, இவர் சீனாவினுடைய அணுசக்தி ஆயுதம் தொடர்பான விவரங்களை அமெரிக்காவுக்கு பணம் வாங்கிட்டு வித்துட்டார் அப்படின்னு சொல்லி தான் இவரை கைது பண்ணியிருக்காங்க. இவரை பற்றின இந்த தகவல் அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையில் கட்டுரையாகவும் வெளிவந்தது. அமெரிக்க ஏஜென்ட்டுகளிடம் இவர் பணம் பெற்றுக்கொண்டு சீனாவினுடைய அணு ஆயுத தகவல்களை விற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்டுரை வால் ஸ்ட்ரீட்டில் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கவர் தான் லியூ ஜென்ஹெலி. இவர் சீன இராணுவ கமிஷனில் மெம்பராக இருக்கக்கூடியவர். சீன இராணுவ கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதில் 6 பேர் மெம்பராக இருக்காங்க. இந்த 6 பேரும் மிக சக்தி வாய்ந்தவர்கள். இவங்க தான் PLA, அதாவது பீப்புள் லிபரேஷன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய சீன இராணுவத்தின் உயர் பதவியில் இருக்கவங்க, சீன இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். இந்த 6 பேரில் ஒருத்தரான அந்த லியூ ஜென்ஹெலியும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேலும் இதே குற்றச்சாட்டு தான் முன்வைத்துள்ளது. அதாவது ஷாங் யூஷியா அமெரிக்காவிடம் பணம் பெற்றுக்கொண்டு அணு ஆயுத தகவல்களை விற்கும் பொழுது அதற்கு இந்த லியூ ஜென்ஹெலி உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டு 2 பேரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மேலே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் கிட்டத்தட்ட இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 2023 சீன இராணுவத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு, குறிப்பாக ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் கூட குற்றம் நிரூபணமாகலை அப்படின்னு சொல்லி வெளியே வரல. அது இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல்கள். இப்படி சீன இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவது சீன இராணுவத்தினுடைய சிறத்தன்மையே ஆட்டி படைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சீன இராணுவத்திற்கு ஆயுதங்களை கொள்முதல் செய்வதாக இருக்கட்டும், இராணுவத்திற்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதாக இருக்கட்டும், இராணுவ வீரர்களுக்கு உடை கொள்முதல் செய்வதாக இருக்கட்டும், இதில் எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய அளவில் சீன இராணுவத்தில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் ஷி ஜின்பிங் வேரோட வெட்டி வீசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சீனாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஷி ஜின்பிங் ஒட்டுமொத்தமாக சீன இராணுவத்தை ஒரு தலைமையின் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. 2023 6 பேர் கொண்ட குழுவாக இருந்த சீன இராணுவ கமிஷன் இப்போது ஒவ்வொருத்தராக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஒரே ஒருத்தர் தான் மிஞ்சி இருக்காரு. அவரும் எப்போ கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற விவரம் தெரியல. எந்த நேரத்திலும் அவரும் கைது செய்யப்பட்டால் சீன இராணுவ கமிஷனே எம்டி ஆகிடும். இப்போது இராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நபராக ஷி ஜின்பிங் தான் இருப்பார். அதற்காகத்தான்
வேண்டும்னே அவர் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மீது இந்த மாதிரி பழி போட்டு ஒவ்வொருத்தராக களை எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது சீன இராணுவத்தினுடைய ரெடினஸை சீர்குலைக்கிறது. ஒரு போர் அப்படின்னு வந்துட்டா அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு சீன இராணுவத்தினுடைய வலிமை இருக்காது அப்படின்னு பல இராணுவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் தைவான் ஸ்ட்ரெயிட்டில் போய் தைவான் நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலை சீன இராணுவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தென்சீன கடல் பகுதியில் போய் ஜப்பான் ஆர்மிக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அருணாச்சல பிரதேச எல்லையில் வந்து நமக்கு ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்து உலக நாடுகள் சீன இராணுவம் ஒரு வலிமை வாய்ந்த இராணுவம், மிகப்பெரிய இராணுவம், அதில் மாடர்னைசேஷன் பயங்கரமாகிட்டு இருக்கு அப்படின்லாம் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள சீன இராணுவத்தில் கரையான் அரிப்பது போல ஊழல் புகார் அரிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லது ஷி ஜின்பிங்கினுடைய பேராசையால் சீன இராணுவம் தன்னுடைய வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் சில ஊடகங்கள் சொல்கின்றன. இதை நம்ம சொல்லலை நேரடியாக, வெளிநாட்டு பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது உண்மை இல்லை அப்படின்னு வாதிடக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் 100க்கும் மேற்பட்ட சீனாவினுடைய இராணுவத்தின் சீனியர் அஃபீஷியல்ஸ் கைது செய்யப்பட்டதில் ஒரு சிலராவது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அல்லது இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கும். ஆனால் கைது செய்யப்படுகின்ற யாருமே விடுதலை ஆகிறதில்லை அல்லது அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்கிறது. அவங்க மர்மமாக மறைஞ்சிடுறாங்க. இதன் மூலமாகவே அங்கே சீனா ஒற்றை தலைமையின் கீழே சீன இராணுவம் வரணும் அப்படிங்கிற ஷி ஜின்பிங்கினுடைய ஆசைக்கு இரையாயிட்டு இருக்கு. அதுதான் உண்மை அப்படின்னு சிலர் வாதிடுறாங்க. இல்லை, சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீண்ட காலமாகவே இது அப்படி இல்லை, கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக சீன இராணுவத்தில் ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஷி ஜின்பிங்குக்கு முன்னாடியே பல அதிகாரிகள் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தேறி இருக்கிறது. அதனால் சீன இராணுவத்தில் ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஷி ஜின்பிங்கினுடைய வேலையாக இருக்காது. அவர் ஊழலை களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை தான் எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சில இராணுவ நிபுணர்களும் சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்தால் தான் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.